hello guys, welcome to mini vlogs. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா சோ இந்த வீடியோ பாத்தீங்கன்னா போன வீடியோட கண்டினியூஷன் தான். சோ இங்க என்ன மேட்டர்னா நாங்க பாத்தீங்கன்னா ஓணம் முடிச்சிட்டு விழுப்புரம் கிளம்பறோம்னு போன வீடியோல சொல்லிருந்தேன். இப்போ நாங்க விழுப்புரம் போறதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா எங்க ஃப்ரெண்டோட அக்காக்கு கல்யாணம். அதனால அப்படியே எங்க பொட்டி படிக்கலாம் எடுத்துட்டு கிளம்பிட்டோம். சரி ரைட் எப்படின்னு 3 hours டிராவல்னால நம்ம செவுட்டு மிஷினை தூக்கி காதுல மாட்டிட்டு பாட்டி கேட்டே போலான்னு மஜாவா இருந்தேன். ஆனா பொட்டியை திறந்தா செவுட்டு மிஷினே இல்ல. மஜாவா போலான்னு நினைச்சேன், மண்ணாங்கட்டி மயிரா போயிரும் போல. சரி ரைட் செவுட்டு மிஷின் இல்லனா நம்மள்ட்ட தான் போன் இருக்கேன்னு சொல்லிட்டு போன்ல போட்டு பஸ் அலற விட்டுட்டு போயிட்டோம். அதுக்கப்புறம் எப்படியா நல்லபடியா விழுப்புரத்துக்கு வந்தாச்சு. அங்க வந்து இறங்கின உடனே எங்க கேங் எல்லாமே ஒரு மாதிரி சைஸா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஊர் விட்டு ஊர் வந்து பஞ்சம் பொழைக்க வந்திருக்கோம்னு நினைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அவங்க நினைச்சதுல ஒன்னும் தப்பு இல்ல. ஏன்னா எங்கள்கிட்ட பாக்கெட்ல 10 பைசா இல்ல. அதுவும் இல்லாம நாங்க வேற கிசால சுத்துற மாதிரி ஒரு மாதிரி டொய்யின் தான் சுத்திட்டு இருந்தோம். இதுக்கு மேலே வயிற்றுக்கு இறைய போடலன்னா கொண்டு போய் எங்கேயாச்சும் சாத்தி விட்டுரும். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு இடத்துல மட்டையாகி கிடப்பான். அதனாலே போய் சாப்பிட்டுட்டோம். அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சிட்டு வெளியில வந்தா நம்ம மாப்பிள்ள பத்தினா கார் அமைச்சிருந்தான். அந்த காருக்கு மட்டும் உயிர் இருந்திருந்தா மூக்கால் அழுதுருக்கும். ஏன்னா 4 பேர் ஏற கார்ல 40 பேர் ஏறி அந்த காரை ஒரு வழி பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அப்படியே தட்டு மாதிரி மண்டபத்துக்கு வந்தாச்சு. நாங்களும் அப்படியே ரூம் கொண்டோம். சோ இன்னைக்கு நைட் பாத்தீங்கன்னா ரிசப்ஷன் தான். அதை நெக்ஸ்ட் வீடியோல போடுறேன். சோ அதான் இந்த வீடியோ விழுப்புரத்துக்கு வந்தாச்சு, வீடியோ முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம்.